ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப் ரெசிபி காளான் சூப் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்காம ஒரு நாள் இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மஷ்ரூம் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்து செஞ்சோன்னா சூப் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பூண்டை இந்த மாதிரி பட்டரில் வதக்கணுன்னா சூப்புக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா மஷ்ரூம் நல்லா வெந்து சுருங்கி வரும். பாருங்கள், 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் நல்லா அந்த தண்ணியில் வேகணும். அப்போ தான் மஷ்ரூமோட சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கி சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியே கொஞ்சம் கெட்டியாக திக்காக இருக்குது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக மிளகு சீரக பொடி சேர்த்துக்கிட்டோன்னா சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் சூப் நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் சூப் ரெடி. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை சூப்பு, வெஜிடபிள் ஸ்வீட் கார்ன் சூப்பெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் சூப் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.